பிரதர், என்ன ஹோம்ல விளாடுறோம்? என்ன மாதிரி பிச்சு எப்படி இது பண்ணலாம் சொல்லுங்க. ஏடா அமைதியா இருக்கா? சொல்லுப்பா. தெரியலையா? எப்ப ஜெயிக்கிறப்பா 2 மஸ்ட் வின்னுப்பா. சொல்லுப்பா என்னாச்சு? தெரியலங்க, உண்மையிலேயே எனக்கு தெரியலங்க. இப்ப உங்களை நம்பிதான்ப்பா இருக்கு அனலிஸ்ட்னு. கரெக்ட்டுங்க, இது ஹோம் டெஸ்ட். சரியா? நீங்க என்கிட்ட கேக்குறதெல்லாம் கரெக்ட். நானே அவர்கிட்ட போய் தான் கேட்பேன். அவரே இல்லைன்னா நான் என்னங்க பண்றது? எனக்கு சீரியஸா தெரியலங்க. கையும் ஓடல, காலும் ஓடல, எனக்கு தெரியலங்க. இப்ப நீ தான் அனலிஸ்ட். நானே அவர்கிட்ட தானே கேட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்லு அனாலிசிஸ் என்னன்ட்டு. சரி, நான் ஜட்டுட்ட பேசிக்கிறேன். ஏவா விழுந்திருக்கீங்க? இப்படி எல்லாரும் அமைதியா உட்காந்துருக்கீங்க. அழுக யாரா இறந்தா? ஏங்க தெரியலங்க, ஒரு மாதிரி டெஸ்டே வேண்டாம், கிரிக்கெட்டே வேண்டாம். கிரிக்கெட் 2 பேரும் ஜெயிக்கிறேன்டா, WTC ரேஸ்ல இருக்கோம்டா. இருக்கட்டும், அது நீங்க இருங்க, நான் இருக்கு. நான் கோச், நான் விளையாட முடியும். போய் விளையாடுங்கடா, பிராக்டிஸ் பண்ணுங்கடா. பார்ட்னர் இல்லாம நான் எப்படிங்க பிராக்டிஸ் பண்ண முடியும்? நீயுமாடா? டே என்னடா நீங்க? இப்பா போதும்பா. என்ன எல்லாரும் அமைதியா உட்காந்துருக்காங்க. கேப்டனா என்ன பண்ணிட்டு இருக்க? நீ அமைதியா உட்காந்துருக்க. நானும் உட்காந்து ஸ்டாடி ஸ்டேட்டஸ் தான் கோச் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதத்தான் என்ன கருமத்துக்கு அண்ணன் இல்லாம தம்பி எப்படின்ட்டு. நீ நேத்து வந்தாடா, அதுக்குள்ள எப்படிடா? கரெக்ட் தான், நானும் நேத்து வந்தவன் தான். இவங்க கூட பேசி பேசி இவங்களே என்னை மாதிரி ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆக விட்டுருவாங்க. ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. இப்ப ஜெயிக்கிற அர்த்தம் இருக்கா? தெரியல என்ன பண்ணு. அதான் பேசாம அவர் சேனலை பாத்துக்கிட்டு இருக்கேன், எப்படி சேனல் ஜெயிக்கலான்ட்டு. அவர் தான் பேசாம இப்படி பண்ணுவோம். ஏசியா கப்ல ரோஹித் சர்மா மிஸ் பண்றோன்னு இருக்கா, அந்த போட்டோவை போட்டா இல்ல, அந்த மாதிரி பெரிய டிவில அவரோட சேனலை போட்டோம்னா அவரோட இது இருக்கும்ல. நீங்க விளையாடுங்க, ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.